भवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनिसंमं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये। निरवध्यानां षद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनिसम्मकार्जमुनि पादाम्बुजेन्दिं गिरन्दां तिक्षान्ते दयाद्वे शुभगुणैर्भान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर षडरिपुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजित्योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकार्यप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट् षटकोपकृत्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारिसंविलाल्लब्धागमान् तद्वयम् श्रीमद्वीर रघुद्वहाद्य षडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपथं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणम्बुदाग्र्यं नारायणाद्य यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षावरम् श्रीमद्वीर रघुद्वहादिलब्धागमान् तद्वयं वीर्ष्याळम्ब विव्रजितं शुभगुणैर्भान्तं महध्वंसजम् वन्दे वत्सविभूषणं वधुवरं श्रीकृष्णमार्यं सदा नारायणं तत्त्वेन यश्चिदजितेश्वर तत्स्वभाव भोगाववर्गतुपाय गतिरुदारः सन्तरशयन्निरमितपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। श्रीविष्णुचित्तपदवङ्गसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतःपरेण नोचेन्ममापि यतिशेखर भारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विदेयः। பாண்டிக்ய ஜனகர் கேசித்வஜருடைய சம்பாதத்துல பாண்டிக்யருக்கு கேசித்வஜர் உபதேசம் பண்றார். இதுல யோகத்தினால எப்படி நம்ம சாட்சாத்காரத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்ற பொழுது அந்த யோகாபியாசத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய அஷ்டாங்கங்கள் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானம் சமாதின்னு சொல்லக்கூடிய 8 அங்கங்களை உபதேசம் பண்ற. அதுல பிராணாயாமத்தை சொல்றதுனால அந்த பிராணாயாமம் பண்றதுனால சித்தத்தினுடைய பரிஸ்பந்தங்கள் அதாவது சித்த நிரோதம்ங்கிறத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிராணாயாமமானது சபீஜம் நிர்பீஜ சமாதி அப்படிங்கிறதுக்கு போகும், அந்த நிலைக்கு கொண்டு போகும். அத சொல்லிட்டு சொல்ற பிராணாயாமேன பவனே பிரத்யாகாரேண ச இந்திரியே வசீகிருதே ததஹா குர்யாத் ஸ்திதம் சேதஹா சுபாஸ்ரயே. வியாக்கியானம் பண்றச்ச எங்களாழ்வான் சொல்ற பிராணாயாமேன பவனே பிரத்யாகாரேண ச இந்திரியே வசீகிருதே சதி சேதஹா, சேதஹானா இந்த மனதானது சுபாஸ்ரயே, சுபாஸ்ரயம்னா என்ன, பூர்வோக்த பகவத் ஸ்தூல ரூபே ஸ்திதம் குர்யாத். அப்பதான் இந்த மனதானது என்ன ஆகும்னா பகவானுடைய திருமேனியில மனதுங்கிறது லயிக்கும், மனசுங்கிறது ஈடுபடும். அதாவது எல்லாரும் சொல்லிடுறோம், நமக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கோ எம்பெருமான தியானம் பண்ணணும், எம்பெருமானுடைய திருமேனிய தியானம் பண்ணணும். இத சொல்ற போது சுவாமி தேசிகனுடைய பகவத் தியான சோபானம் அந்த ஸ்தோத்திரத்தை எல்லாருமே நித்தியபடி அனுசந்தானம் பண்ணலாம்.
சுவாமி தேசிகன் சொல்ற ஆரம்பத்திலேருந்து சொல்ற பொழுது அந்தர்ஜோதிஹி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேஹே அங்க சொல்றச்சே அழகா எடுத்து காட்டுற யோக திருஷ்டேஹே அஞ்சனம். யோக திருஷ்டிக்கு அதுதான் மருந்து. அந்த யோக திருஷ்டினால சாட்சாத்கரிக்க முடியும். சுவாமி தேசிகன் ரொம்ப சுலபமா சொல்லிவிட்டார். அவெல்லாம் யோகிகளா இருந்தவா. அந்தர்ஜோதிஹி கிமபி யமினாம். அந்த பதங்கள் எல்லாம் ரொம்ப அழகான பதங்கள். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷ் கிமபி யமினா. யமனம் யமனம் அப்படின்னாலே அந்த கண்ட்ரோல் பண்றது. யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேகே சிந்தாரத்னம் சுலபமிகனஹா சித்தி மோக்ஷானுரூபம். இந்த யோக சாஸ்திரத்தை ரொம்ப அழகா சொல்லிவிட்டார் சுவாமி தேசிகன். எப்படி நம்ம பகவான தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அது திருஷ்யத்தே ரங்கமத்தியே அந்த திருமேனியில லயிக்கணும். அப்போ அது எப்படி தியானம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் சுவாமி தேசிகன் வழி சொல்ல சோபானம். சோபானம் அப்படின்னாலே படிக்கட்டு. பகவத் தியான சோபானம். எவ்வளவு அழகான ஸ்தோத்திரம். அது எப்படியே திருவடியிலேந்து திருமுடி வரையில் எப்படி ஒரு அழகையும் வர்ணிச்சுண்டு இதெல்லாம் எதுக்காக பண்றார்? நாம அந்த மாதிரி தியானம் பண்ணணும். எம்பெருமானுடைய அந்த சுபாசிரயமாக இருக்கக்கூடிய திருமேனியை நாமும் அவ்வாறே தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்ற. ஒரு அழகா சொல்லிட்டு வரைச்சு கடைசியில மௌலி பாதனாம் பாபா சொல்லி கடைசியில முடிக்கிற ஸ்தோத்திரத்துக்கு. இந்த மாதிரி பகவான தியானம் அதை அப்படி சொல்றதுனால என்ன ஆகும்னு கேட்டா, சேதஹா சுபாஸ்ரயே, இந்த மனதானது சுபாஸ்ரயம்னா எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் பகவத் ஸ்தூல ரூபே ஸ்திதம். பகவானுடைய ஸ்தூல ரூபம்னு சொல்லிச்சு இந்த கார்பரல் ஃபார்ம்னு அர்த்தம். அந்த பகவானுடைய திருமேனியில மனதுங்கிறது நமக்கு ஈடுபடும். மனசுங்கிறது அதை லயிக்கும். இது பெரியவாள்லாம் காட்டின வழி. நமக்கு பெருமாளுடைய திரும்ப நம்ம யாராவது நமக்கு இஷ்ட தேவதை ஒருத்தருக்கும் ஒரு பெருமாளை அவள்கிட்ட அபிமானம் இருக்கலாம். திருவேங்கடமுடியான இடத்துல மனம் லயிக்கலாம். தேவாதிராஜனிடத்திலையும் மனசு லயிக்கலாம். இல்லை அழகிய மணவாளன் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்திலையும் லயிக்கலாம். இல்ல ஆறாவமுதன் திருக்குழந்தையில அந்த மாதிரி லயிக்கலாம். இது மாதிரி ஒரு பெருமாள் அந்தந்த பெருமாள் இடத்துல ஈடுபடணும். நம்ம தியானத்துக்கு விஷயமாக ஆறப்போது நம்ம தியானிக்கணும்னு நினைக்கிறச்சே அந்த பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம்ங்கிறது நம்ம மனசுக்கு நன்னா பதியணும். நமக்கு அதுக்குதான் அடிக்கடி நாம சன்னதிக்கு போகணும். கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறதுனுடைய பிரயோஜனமே என்ன அப்படின்னா, அந்த திருமேனி எம்பெருமானுடைய திருமேனியானது நாம மனசுல லயிக்கணும். மனசுல லயிச்சு அத தியானத்துக்கு விஷயமாக ஆக்கி கொள்ள வேணும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, கீழ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த யோகாங்களை எல்லாம் பண்ணணும். குறிப்பா இந்த பிராணாயாமாதிகள். இதனால பண்றச்சே பிரத்யாகாரங்கள்லாம் வந்தா இந்திரியங்கள்லாம் வசப்படும். இந்திரியங்கள்லாம் வசப்பட்டா மனசானது எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை லயிக்கும் சொல்றது. இதை சொன்ன உடனே காண்டிக்கிற அந்த கேள்வியை கேட்கிற, கத்தியதாமே மகாபாக சேதசோ எஸ் சுபாஸ்ரயா இது ஆதாரம் அசேஷம் பத்தந்தி தோஷ மூலோத்பவம். அதுல சொல்ற அந்த கத்தியதாமே மகாபாக, சுவாமி நீர் எனக்கு சொல்லணும். அந்த சுபாஸ்ரயா மனசு அந்த சுபாஸ்ரயத்தில் வைக்கிறதுன்னு சொல்ற இல்லையோ, அப்ப அந்த சுபாஸ்ரயத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் சித்திக்க போறது? அதனால என்ன பலன்? எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல இந்த மாதிரி தியானம் பண்றதுனால என்ன வருதுன்னு கேட்டார். தோஷ மூலோத்பவம் அந்தி, சகல தோஷங்களையும் போக்க வல்லது. தோஷா கல்மஷம், மலம்னா ராகம், துவேஷம், இந்த அழுக்கெல்லாம் மனசுல இருந்து நீங்கி போகும்.
மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நீங்கணமாக இருந்தா அந்த சுபாசிரயமான திருமேனியை தியானிக்க வேண்டும் சொன்னது. உடனே அதை சொல்ல ஆரம்பிக்கிற கேசின்னு, ஆஸ்ரய சேதசோ பிரம்ம த்விதா தச்ச ஸ்வபாவதா பூப மூர்த்தம் அமூர்த்தம் ச பரம் ச அபரமேவச்சா. நாம தியானிக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சுபாஸ்ரயமானது அது இரண்டு வகையாக இருக்கும். த்விதா பவேத், அது உருவம் உள்ளதாகவும் உருவம் அற்றதாகவும் இருக்கக்கூடிய திருமேனி. மூர்த்தம் அமூர்த்தம் ச, அதுதான் சொல்ற. அமூர்த்தமாக இருக்கிறத பரம் என்றும் மூர்த்தத்தை அபரம் என்றும் சொல்லுவோம். அதுக்காக வியாக்கியானத்துல எழுதுற, தச்ச ஸ்வரூபதா மூர்த்தம் சசரீரம் ஹிரண்ய கர்ப்பாதி பத்தஸ்வரூபம். ஹிரண்ய கர்ப்பன் முதலான ஸ்வரூபத்தோடு கூடினது அது மூர்த்த ஸ்வரூபம். அமூர்த்தம் அசரீரம், அது ஆத்மஸ்வரூபம் முக்தஸ்வரூபம். பரத்வா அபரத்வே விக்ரமேண தயோகோ விசேஷனே பிரம்மாத்மகத்வாது தயோகோ பிரம்ம சப்த. அது எல்லாமே பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவர்களானபடியினால அவர்களையும் பிரம்மஸ்வரூபமாகவே தியானிக்கின்றோம். அதான் சொல்ற, பிரம்ம ஆத்மகத்வாது தயோகோ பிரம்ம சப்த நிர்தேசா அனையோரபி பகவத் ரூபத்வேன தியயத்துவ பிரசங்காது தத் பிரதிஷேதாய பிரஸ்தாவா. இதையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அத மேல சொல்ற, ஏதானி அசேஷ ரூபாணி தஸ்ய ரூபாணி பார்த்திவ யதா தச்சக்தி யோகேன யுக்தானி நபசா யதா. இப்போ ஏதானி அசேஷ ரூபாணி, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே எப்படிப்பட்ட ரூபம் அப்படின்னு கேட்டா, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த பகவானுடைய 125 இந்த பக்கம் ஒரு பக்கத்தையே காணும். இங்க டெக்ஸ்ட் இல்லையே. பக்கமே மிஸ்ஸிங். அது எங்க போச்சுன்னு தெரியல. டெக்ஸ்ட் இருக்கா தெரியலையா. மாறி போயிடுச்சு. இங்க வந்துருக்காரு. சரி. த்ரிவிதா பூப விஸ்வமேத நிபோததாம் பிரம்மாக்கியா கர்மசஞ்ஞா ததா சை ஏவ உபயாத்மிகா. அப்போ இந்த இந்த அபரேனன்னு சொல்லிட்ட, அத சொல்ற போது த்ரிவிதா பாவன பூப விஸ்வமேதன் நிபோததாம் அனந்தரோக்தம் மூர்த்தாத்மகம் ஏதத்விதம் த்ரிவிதா பாவனா. இந்த இரண்டு விதமான ரூபங்களாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மஸ்வரூபம், பிரம்மம்னா சாட்சாத் இந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்ல வரல, ஆத்மஸ்வரூபத்தை தான் இந்த பிரம்மஸ்வரூபம்னு சொல்ல வர. ஏன்னா முதல்ல மனசுல நமக்கு ஆத்மஸ்வரூபம்ங்கிறது பாசிக்கணும், தோன்ற வேண்டும். அதுக்கப்புறம்தான் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தோன்றும். இப்படி மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் இருக்கக்கூடிய இது த்ரிவிதா பாவனா பூப விஸ்வமேதத் நிபோததா. இது மூன்று விதமான பாவனைகளோடு கூடினது. பிரம்ம கியா கர்மசம்யா உபயாத்மிகா. இது பிரம்ம பாவனை என்றும் கர்ம பாவனை என்றும் இரண்டு விதமான பாவனைகளோடும் கூடியது என்றும் இரண்டு வகைப்பட்டதாக இருக்கும் இந்த பாவனை. இதுல கர்ம பாவாத்மிகா ஹி ஏகா, பிரம்ம பாவாத்மிகா பரா, உபயாத்மிகா ததைவ அந்யா த்ரிவிதா பாவ பாவனா. இந்த பாவனைனாலே தியானம்னு அர்த்தம். பாவனைன்னு சப்தம் சொல்லிட்டாலே அது என்ன குறிக்கும்னு கேட்டா தியானம்னு அர்த்தம். இப்போ இந்த மூன்று விதமான பாவனைகள் யாராருக்கெல்லாம் வரும்னு சொல்ல போற. சனந்தனாதயா ஏது பிரம்ம பாவனாயா யுதாக கர்ம பாவனையா ச அந்நே தேவாத்யாக ஸ்தாவரா அவராக. இப்போ இந்த பாவனைங்கிறது யாராருக்கெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னா, சனந்தனாதயா அது சொல்ற,
இந்த சனன் ஸ்தாவர அபராக ஸ்தாவர சரமாக, அதுல இந்த பிரம்ம ரிஷிகள்னு சொல்லக்கூடியவர் சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர்னு சொல்லக்கூடிய பிரம்ம ரிஷிகள். இவர்களுக்கு எப்பொழுதுமே பிரம்ம பாவனைன்னு இருக்கும், பிரம்ம தியானமே இருந்துன்னு இருக்கும். அவர்களுக்கு இந்த கர்மாங்கிறது கிடையாது, அவளுக்கு இந்த கர்மா அப்படிங்கிறது கிடையாது. அதனால பிரம்ம சனந்தனாதயா ஏது பிரம்ம பாவனையா யுதாக, கர்ம பாவனையா அப்படின்னு சொன்னா நம்மை போல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், பத்த சேத்தனர்கள், அது எங்க மனுஷர்கள், ஸ்தாவரங்கள், தேவாதிகள் மூல உண்டு. சொல்ற கர்ம பாவனையாச்ச அந்நே தேவாத்யாக ஸ்தாவர அவராக, தேவர்கள் முதற்கொண்டு, ஸ்தாவரம்னா கீழே இருக்கக்கூடிய ரொம்ப தாழ்ந்தவைகளாக இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள், இவாளுக்கெல்லாம் கர்ம பாவனை என்றது முக்கியம். கர்மபாவனைன்னு சொல்லிட்டா என்னன்னா, அவசியம் இந்த கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டித்து அதன் மூலமாகத்தான் அந்த பிரம்ம பாவனையை, அந்த பிரம்மஸ்வரூப ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள முடியும்னு அர்த்தம். இப்ப ஹிரண்ய கர்ப்பாதிஷூச்ச பிரம்ம கர்மாத்மிகாம் த்விதா போத அதிகார யுக்தேஷு வித்யதே பாவ பாவனா. இப்போ இந்த ஹிரண்ய கர்ப்பர்கள், ஹிரண்ய கர்ப்பர்னா பிரம்மன், இவா எல்லாரையும் என்னன்னு கேட்டா அவளுக்கு சொரூப ஞானமும் உண்டு, மத்த ஞானமும் உண்டு. ஆகையினால பிரம்மா முதலானவர்களுக்கெல்லாம் கர்ம பாவனையும் உண்டு, பிரம்ம பாவனையும் உண்டுன்னு அர்த்தம். அப்போ போத அதிகார யுக்தேஷு, அதுக்கு சொல்ற சம்சார தசாயாம் அதிகார போதயுக்தேஷு பாவனாத்ரயா அன்வயா இத்தியாக அதிகாரோ நாம மத் பல சாதனத்வாது மதர்த்தம் இதம் கர்மா இது கர்மணி ஐஸ்வர்ய போதா. அதாவது போதாதிகாரம்னா இந்த பாவனையானது எனக்கு பலத்தை சாதித்து கொடுக்கக்கூடிய உபாயமாக உள்ளது அப்படிங்கிறது தான் அதிகார போதம்னு எழுதுற. அப்போ போத அதிகார யுக்தேஷு, அதாவது அந்த ஞானத்தை உடையவர்கள், ஞானம்னா என்ன, இந்த உபாசனையானது இதுதான் எனக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சாதனம் என்ற ஞானத்தோடு கூடினவர்கள்னு அர்த்தம் இருக்கு. ஆகையினால கர்மா இது கர்மணி, இதுதான் எனக்கு ஒரு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது என்ற எண்ணத்தோட பண்ற. ஆக இது எல்லாருமே இந்த மூன்று பாவனைகளோடு கூடினவர்கள். யாரு? சதுர்முக பிரம்மா ஆரம்பிச்சு இங்க கீழே அடியில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனை பேருமே இந்த பாவனையோடு கூடினவர்கள். எப்ப இந்த பாவனையினுடைய சம்பந்தம்னு வந்துடுத்தோ அவ எல்லாருமே என்னன்னு கேட்டா அசுத்தாஸ்தே, இது கீழேயே விஷ்ணு புராணத்திலையும் சாதிச்சார். அப்போ அவள்லாம் உபாசனை பண்ணிதான் அந்த மோட்சம் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை அடைய முடியும். அக்ஷீணேஷு சமஸ்தேஷு விசேஷ ஞான கர்மசு விஸ்வமேதத் பரம் ச அந்யத் வேத பின்ன திருஷா நிருணா. அப்போ இந்த இந்த ஞானங்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, எதுவரையில் அக்ஷீணேஷு, க்ஷீணம்னா குறையிறது, அக்ஷீணம்னா குறையாமல் இருக்கிற வரையில், சமஸ்தேஷு விசேஷ ஞான கர்மசு விஸ்வமேதத் பரம் ச அந்யத் வேதம் பின்ன திருஷான்றனா. எப்போ இந்த அக்ஷீணம் குறையவில்லையோ, அதாவது இந்த இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த லோக பற்றுதல் எல்லாமே நமக்கு எதுவரையில் குறையாமல் இருக்கிறதோ அதுவரையில் என்னன்னு கேட்டா நமக்கு இந்த வேத ஞானங்களோ இந்த பரஸ்பர பின்ன ஞானங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். பிரத்யஸ்தமிதம் வேதம் எத் சத்தா மாத்திரம் அகோச்சரம் வச்சசாம் ஆத்ம சம்வேத்யம் தஜ்ஞானம் பிரம்ம சங்கீதம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுக்கு பாஷ்யக்காரர் விஸ்தாரமாக ஸ்ரீபாஷ்யத்திலையும் வியாக்கியானம் பண்ற, கீதா பாஷ்யத்திலேயும் வியாக்கியானம் பண்ற. இப்போ இதை விட உயர்ந்த இப்போ இந்த பாவனையினால என்ன வரும்னு கேட்டார்.
பிரத்யஸ்தமிதம் வேதம். இத ஒரு இந்த வியாக்கியானத்துல எழுதுங்க. 23. இப்போ பிரத்யஸ்தமிதம் அசரீரத்வேன ஜாத்யாதி வேதரகிதம் அதையவ வச்சசாம் அகோச்சரம் சத்தாமாத்திரம் அபக்ஷயாதி விகார பஞ்சகரகிதம் ஆத்மசம்வேத்யம் ஸ்வயம் பிரகாசம் ஞானம் ஞான குணைக நிரூபணீயம் தத்குணசாரத்வாத் இதி உக்தம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் இது ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம். நமக்கு இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் வரணும் அப்படின்னு கேட்டா, அயம் தேவோகம் மனுஷோகம் அப்படிங்கிற இந்த பின்ன பின்னமாக இருக்கக்கூடிய ஞானங்கள் இல்லாமல் கேவல ஆத்ம ஞானம் மட்டும் நமக்கு தோன்ற வேண்டும். அதாவது இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம்ங்கிறது பரம் உத்கிருஷ்டமானது. அதுதான் வியாக்கியானத்துல எழுதுற பிரத்யஸ்தமித வேதம் அசரீரத்வேன ஜாத்தியாதி வேத ரஹிதம். ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த ஜாதி முதலான ஆகாரங்கள்லாம் கிடையாது. இப்ப தேவஹா மனுஷ்யா அப்படின்ற வித்தியாசங்கள்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி வேத ரஹிதம்னு அர்த்தம். அதுக்கு பிரத்யஸ்தமிதம் வேதம்னு அர்த்தம். வேதம் பிரத்யஸ்தம்னு அர்த்தம். அதாவது இந்த விதமான வேதங்கள் அற்றது. எது சத்தா மாத்திரம். அதனால வச்சசாம் அகோச்சரம். அதனால இது இப்படிப்பட்டதுன்னு ஆத்மஸ்வரூபத்தை சொல்ல முடியாது. எப்ப நமக்கு ஆத்மாவை பற்றின ஞானம்ங்கிறது ஏற்பட்டுடுத்தோ, இந்த ஆத்மஸ்வரூபமானது இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்ன? பிரத்யஸ்தமித வேதம். இப்படிப்பட்ட இது இந்த மாதிரி தேவன் மனுஷன் அப்படின்ற ஜாதிகள்லாம் இல்லாத காரணத்தினால் இது இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனா வேற எப்படி சொல்றதுன்னு கேட்டா, சத்தா மாத்திரம் சத்தா மாத்திரம்னு சொன்னா இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது இருக்குன்னா என்ன அப்படின்னா சொல்றா ஷட்பாவ விகாரங்கள்னு பேரு. ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரணிமதே அபக்ஷீயதே நஷ்யத்தின்னு சொல்லக்கூடிய 6 அவஸ்தைகள் நிலைகள் அப்படிங்கிறது எல்லா வஸ்துவுக்கும் உண்டு. லோகத்துல ஒரு வஸ்து உண்டாயி ஜாயத்தேன்னு சொல்றோம். அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கு. அப்புறம் அது வளர்ச்சியை அடைதல் வர்த்ததே. அது வளர்ச்சிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு மேல வராது. அதுக்கப்புறம் பரிணாமம் மாறுதலை அடையும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைவை அடையும். கடைசியில நஷ்யத்தின்னு வரும். இப்ப இந்த ஆத்ம ஞானம் ஆத்மஸ்வரூபம்ங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா 5 இருக்காது. வெறும் சத்தா அஸ்தின்னு சொல்றோமோ இல்லையோ, அது சதா வர்த்ததேன்னு மாத்திரம் இருக்கும். மீதி 5ம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆத்மசம்பேத்தியம்னா இந்த ஆத்மா இருப்பது அதற்கு தான் ஸ்வயம் பிரகாசம்னு பேர். செல்ஃப் லூமினஸ்னு அர்த்தம். இந்த ஆத்மா இருக்கிறது இந்த ஆத்மாவுக்கு தெரியும். அதாவது அகம் நான் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதுதான் ஆத்மசம்பேத்தியம். ஞானம் தது ஞானம். அததான் ஞானம்ங்கிற குணத்தினால்தான் இந்த ஆத்மாவை குறிப்பிட வேண்டும். இந்த ஆத்மாங்கிறது எப்படிப்பட்ட ஸ்வரூபம் அப்படின்னு கேட்டா, ஞானஸ்வரூபா ஞான குணகான்னு தெரியும். இதுதான் தத்குணசாரத்வா ஞானஸ்வரூபம் து ஆத்மசம்பேத்தியம் இத்தியன தர்சிதம் பிரம்மாத்மகத்வாது பிரம்ம சம்ஜிதம் இத்தியுக்தம். ஆகையினால இந்த ஆத்மாவானது பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டதுன்னு ஆகையினால் பிரம்ம சம்ஜிதம்ங்கிற ஞானம் வரும். தச்ச விஷ்ணோஹோ பரம் ரூபம் அரூபாக்கியம் அனுத்தமம் விஸ்வஸ்வரூப வைரூப்பிய லட்சணம் பரமாத்மனா. அதுதான் பகவானுடைய ஸ்வரூபம். அதாவது இந்த ஜீவாத்மாவினுடைய சத்தான் அந்த ஒரு சர்வோத்தம்னு அர்த்தம். அதுக்கு சொல்ற அரூபாக்கியம் அமூர்த்தாக்கியம் பூர்வோக்த விஸ்வரூப வைஸ்வரூபிய லட்சணம் அன்பய லட்சணா அசம்பவேன மூர்த்த ரூபத்வாது விதிரேக லட்சணம் தச்ச பரமாத்மனா விஷ்ணோஹோ ரூபம் சொல்ற.
न तद् योगयुजा शक्यं नृप चिन्तयितुं यतः ततः स्थूलं हरेः रूपं चिन्तये விஸ்வகோச்சரம். இப்போ இந்த ஒரு அந்த அந்த விஸ்வரூபம்னா ஆத்மஸ்வரூபத்தை முதல்ல எடுத்த உடனேயே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். அதனால இவன் எப்படி பண்ணணும்? அந்த ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுமாக இருந்தா கண்ணுக்கு தெரிஞ்சதாக இருக்கக்கூடிய மூர்த்த ரூபத்தை முதல்ல தியானம் பண்ணணும். அந்த தியானத்தை எப்படி பண்ணணும்ன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன தன் யோகயுஜா சக்கியம், அந்த யோகாபியாசம் இல்லாமல் அந்த ரூபத்தை சிந்திக்க முடியாது. ததா ஸ்தூலம் ஹரேஹே, அதனால பகவானுடைய ஸ்தூல ரூபத்தை முதல்ல தியானம் பண்ணி தெரியணும். ஹிரண்யகர்போ பகவான், அதுக்கு மேல 426 26. சரி, அப்போ இந்த ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய ரூபம் எப்படின்னு கேட்டா, ஹிரண்யகர்போ பகவான் வாசுதேவா பிரஜாபதி மருதோ வசவோ ருத்ரா பாஸ்கரா தாரகா கிரகாः கந்தர்வ யக்ஷ தைத்யாத்யாः சகலா தேவயோனயः மனுஷ்யாः பசவः शैलाः समुद्राः सरितो द्रुमाः भूप भूतानि अशेषाणि भूतानां ये च हेतवः प्रधानादि विशेषान्तं चेतना चेतनात्मकम् एकपादं द्विपादं च बहुपादम् अपादकं मूर्तम् एतद् हरेः रूपं भावना त्रितयात्मकम्. அதுல சொல்ற இந்த எல்லா சகல பிரபஞ்சமும்னு அர்த்தம். பிரம்மா ஆரம்பிச்சு ஹிரண்யகர்பன் மருத்துக்கள் சொல்லக்கூடிய தேவர்கள், மனிதர்கள், அந்த விலங்குகள் எல்லாம் என்னன்னு கேட்டா அதனுடைய அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பிரதானாதி விசேஷாந்தம் சேத்தனா ஏகபாதம் திபாதம், இது எல்லாம் பகவானுடைய, இது எல்லாத்திலையுமே பகவானுடைய சக்திங்கிறது அது இருக்கு. மூர்த்தம் ஏதத் ஹரேஹே ரூபம் பாவனா ஏதத் சர்வமிதம் விஸ்வம் ஜகத் ஏதத் சராச்சரம் பரபிரம்மஸ்வரூபஸ்ய விஷ்ணோஹோ சக்தி சமன்விதம். இந்த சகல பிரபஞ்சமும் எப்படி இருக்குன்னு கேட்டா இது பகவான் விஷ்ணுவனுடைய சக்தியாக அவனுடைய ஸ்வரூபமாகவே இருக்கிறது. இப்போ இந்த இந்த சகல பிரபஞ்சமும் அவனால உண்டு பண்ணப்பட்டு அவன்தான் அதற்கு காரணம். இவைகள் அவனுடைய காரியங்கள். ஆகையினால இது இந்த ஸ்வரூபம் சேத்தன ஸ்வரூபமாகவும் அச்சேத்தன ஸ்வரூபமாகவும் இருக்கு. இது ஒரு காலா இருக்கக்கூடியது, 2 கால், அப்புறம் பல கால்கள் இருக்கக்கூடிய ஜீவராசிகளாகவும் எல்லாம் பகவானுடைய ஸ்வரூபம். அதாவது இது தியானிக்க வேண்டியதுதான். அதான் ஏதத் திருதயம் சொல்லிட்டா இருப்போம். ஏதத் திருதயம் என்ன ஆயிடுறது அப்படின்னு கேட்டா பாவனா திருதயாத்மகம் ஏதர் துரூபம். இது 3 பாவனைகளோடு கூடி இருக்கிற காரணத்தினால இதுக்கு சுத்தி கிடையாது. இதுக்கு சுத்தம்னு சொல்லக்கூடிய சுத்தி கிடையாதுன்னு சொல்லப்படுற. அதனால விஸ்வம் ஜெகத் ஏதத் சராச்சரம் பரபிரம்ம ஸ்வரூபஸ்ய விஷ்ணோஹோ சக்தி, இது எல்லாமே பகவான் விஷ்ணுவனுடைய சக்தி. இதுக்கு எங்களாழ்வான் வியாக்கியானம் எழுதுற போது சொல்ற, ஏகபாதம் இது ஸ்லோகத்வயஸ்ய ஏக அன்வயா, ரெண்டும் ஒரே. பாவனா திருதயாத்மகம் ஏதத் சர்வம் இத்யுக்தம் ஏதத் ஸ்தூல ரூபம் சிந்தயிதும் சக்கியமபி பாவனா திருதயாத்மகம் அதஹ அசுத்தத்வாது அசுபாஸ்ரயா இதி பாவஹா. அங்க சொல்றச்சே இந்த ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடியது சிந்திப்பதற்கு தியானிப்பதற்கு சக்கியமாக இருந்தாலும், அது பாசிபிளாக இருந்தாலும் 3 பாவனைகளோடு கூடிய காரணத்தினால் அசுத்தத்வாது, இது அசுபாஸ்ரயம்னு பேரு. இதம் விஸ்வம் இது விஸ்வம் ஏதத்து நிபோததா இத்யுக்தஸ்ய உபசம்ஹாரஹ ஜகதேதத் சராச்சரம் இத்யாதி விஷ்ணோஹோ சக்தி சமன்விதம் இத்யந்தம் ஏகம் வாக்கியம். ஏவம் விதம் ஏதத் ஜகத் விஷ்ணோஹோ சக்தித்வேன சமன்விதம்.
இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது பகவான் விஷ்ணுவனுடைய சக்தியினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்படின்னு கேட்டா பகவானுடைய சக்திங்கிறது தான் இதுல வியாபிச்சிருக்கு. ஆகையினாலதான் இத விஸ்வம்னு சொல்றோம். இப்போ சொல்ற பரபிரம்மஸ்வரூபஸ்ய விஷ்ணு சக்தி பராப்ரோக்தா க்ஷேத்ரஜ்ஞாக்கியா ததாபரா. அப்போ இந்த பிரபஞ்சம்ங்கிறது விஷ்ணுவனுடைய ஒரு சக்தி. இந்த சக்தி இப்போ இந்த ஹிரண்யகர்பன் முதலானவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா இது முதல்ல சொன்ன சக்தி பரம்னு பேர். இன்னொரு இந்த ஹிரண்யகர்பன்லேன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு சக்தி க்ஷேத்ரஜ்ஞாக்கியா ததாபரா. இந்த ஹிரண்யகர்பன் முதலானவர்களை எல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் பராசக்தி அபராசக்தின்னு பேர். இப்போ மூணாவதாக அவித்யா கர்மசம்யா அன்யா திருத்தீயா சக்தி இஷ்யதே. இது இல்லாமல் இன்னொரு சக்திங்கிறது கர்மான்னு சொல்லக்கூடிய மூன்றாவது சக்தி. இந்த மூன்றாவது சக்தியினாலதான் இந்த க்ஷேத்ரஜர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள்னு சொல்றது. யயா க்ஷேத்ரஜ சக்தி சா வேஷ்டிதான் இருப்ப சர்வகா சம்சாரதாபான் அகிலான் அவாப்னோதி அதிசந்ததாம் தயா திரோஹிதத்வாச்ச சக்தி க்ஷேத்ரஜ சம்ஸ்தா சர்வபூதேஷு பூபால தாரதமியேன லட்சியதே. இப்போ இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியினால் ஹிரண்யகர்பன் முதலானவர்கள் அனைவருமே கட்டுப்படுத்தப்பட்டு பலவிதமான சம்சார தாபங்களை அடைகிறார்கள். தயா திரோஹி சக்தி இதுக்குதான் க்ஷேத்ரஜன்னு பேர். இந்த க்ஷேத்ரஜன்னு சக்தி எல்லாம் இந்த சக்தி எல்லாம் இருக்கு. அந்த அவித்தியினால கட்டுப்பட்டதுனாலதான் இதுக்கு க்ஷேத்ரஜன் அப்படின்னு. இதனால இதை கட்டுப்பட்டப்படுத்துறதுனால தாரதமியம் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இந்த கர்மாவினால் உண்டாகிறது. இப்போ லட்சியதே அப்ராணவத்சு சொல்பாசா ஸ்தாவரேஷு ததோ அதிகா சரீஸ்ருபேஷு தேபியா அபி ஹி அதிசக்தியா பதத்ரிஷு பதத்ரிபியः மிருகாः தேபியஸ்தச்சக்தியா பசவோ அதிகாः பசுभ्यः மனுஜாश्च அதிசக்தியா பும்சः பிரபாவிதாः தேபியோபி நாக கந்தர்வ யக்ஷாத்யா தேவதான் நிருப சக்ர சமஸ்த தேவேபியः ததச்ச அதி பிரஜாபதிः ஹிரண்யகர்ப்போபி ததः பும் சக்தி உபலக்ஷிதா. இப்போ இந்த சக்தி இருக்கோ இல்லையோ, இந்த சக்தியானது இந்த பகவானுடைய இந்த சக்தியானது இது எல்லா இடத்திலேயும் வியாபிச்சிருக்கு. இது சேத்தனம் அச்சேதனம் எல்லா இடத்திலையுமே இந்த பகவானுடைய சக்திங்கிறது வியாபிச்சிருக்கு. அதாவது வியாபிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுவும் பகவானுடைய ஒரு விதமான ஸ்வரூபம், மூர்த்த ஸ்வரூபம் தான். ஆனால் இது எப்படி இருக்கு தெரியுறதா அப்படின்னு கேட்டா, அப்ராணி மத்சுன்னு ஒரு பாடம் இருக்கு, அப்ராண வத்சுன்னு ஒரு பாடம். இப்போ அச்சேதனமான ஜடவஸ்துக்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த ஜடவஸ்துக்கள் எல்லாம் கூட இந்த பகவானுடைய சக்திங்கிறது இருக்கு. அதான் சொல்ற அப்ராணி மத்சு ஸ்வல்பா சா சக்தின்றது சா சக்தி ஸ்வல்பா ரொம்ப இன்சிக்னிபிகண்டா இருக்கும். அந்த பகவானுடைய சக்திங்கிறது அந்த அப்ராணி மத்சு அந்த அஜேதன வஸ்துக்கள்லயும் இருக்கு. ஸ்தாவரேஷு ததோ அதிகா. இப்போ ஸ்தாவரங்கள்னு சொல்லக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள்ல அந்த சக்தி கொஞ்சம் அதிகமா தெரியும். அப்புறம் அவைகளை விட அதிகமாக தெரியக்கூடியது பசுபியா, பசுக்களிடத்திலேயும் அதை காட்டிலும் மனிதர்களிடத்திலேயும். அதுக்கப்புறம் தேபியாபி நாக கந்தர்வ, நாகர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் தேவதைகள் இடத்துல அதிகமா இருக்கும். அதுக்கு மேல சக்கரன் இந்திரன் சமஸ்த தேவேபியா, அதுக்கு மேல பிரஜாபதியின் இடத்திலேயும், அதுக்கும் மேற்பட்டு ஹிரண்யகர்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலேயும் இந்த ஒரு இந்த பிரம்மா அந்த க்ஷேத்ரஜ சக்தி அப்படிங்கிறது இந்த சதுர்முக பிரம்மா வரையில் நிரம்பி இருக்கிறது. மம இதி என் மயாச்ச உக்தம்
அசது ஏதது நச்ச அந்யதா நரேந்திர கதிக்கும் சக்கியமபி. அதுக்கப்புறம் இந்த 2 பக்கம் தாங்க. ஏதானி அசேஷ ரூபாணி தஸ்ய ரூபாணி பார்த்திவ யதா சக்தி யோகேன யுக்தானி நபசா யதா. இப்போ இது எப்படி இருக்குன்னு கேட்டா, இத்தனையும் இவ்வளவு சக்திகளும் இவ்வளவு ரூபங்களும் அசேஷ ரூபாணி தஸ்ய ரூபாணி அந்த பகவானுடைய ரூபங்களே ஆகும். யதா சக்தி யோகேன அதெல்லாம் அவனுடைய சக்தியோட சேர்ந்து இருக்கிறது. எப்படி இந்த ஆகாசம்ங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபிச்சிருக்கோ அதே மாதிரி பகவானுடைய சக்தியானது இங்கே எல்லா வஸ்துக்கள்லையும் வியாபித்திருக்கிறது. த்விதீயம் விஷ்ணு சம்யஸ்ய யோகித்யயம் மகாமதே அமூர்த்தம் பிரம்மணோ ரூபம் எத் சதித்யுச்சதே புதைஹி. இப்போ இந்த 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 ரூபங்களை காட்டிலும் இன்னொரு ரூபம் இருக்கு. அதுக்குதான் விஷ்ணுன்னு பேரு. அந்த ஹரியனுடைய ரூபம்னு பேரு. அது யோகிகளால் மட்டுமே தியானிக்க தகுந்தது. அமூர்த்தம் பிரம்மணோ ரூபம் எத் சதித்யுச்சதே புதைஹி. இப்போ இந்த ஒரு ஒரு இது அமூர்த்தமான ரூபம். அது சத்து இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல, யோகிகளால மட்டும்தான் தியானிக்க முடியும். சமஸ்தா சக்தயச்ச ஏதான்ருப எத்திர பிரதிஷ்டிதாக தத் விஸ்வரூப வைரூப்யம் ரூபம் அந்யத் ஹரே மகது. அப்போ சமஸ்தா ஏதான்ருப எத்திர பிரதிஷ்டிதாக இந்த சகல சக்திகளும் இந்த எந்த ரூபத்தில் நிலை பெற்றவர்களாக இருக்கின்றனவோன்னு அர்த்தம். அதாவது இந்த எல்லா சக்திகளும் சமஸ்தா சக்தேஷ்ட ஏதான்ருப எத்திர பிரதிஷ்டிதா எதில் பிரதிஷ்டையை ஒரு சம்பந்தத்தை ஸ்திரமான சம்பந்தத்தை அடைந்திருக்கின்றனவோ. அதுக்கு வியாக்கியானம் ரொம்ப விஸ்தாரமாக எழுதுற. ஏவம் பாவனாத்ரயாத்மகம் பகவதோ மூர்த்தம் ஸ்வரூபம் முக்தம் இதானி முக்த ரூபம் அமூர்த்தம் ரூபம் வித்யாக த்விதீயம் யத் சதித்யசே சத்தா மாத்திரம் யோகித்யேயம் நிஷ்பன்ன யோகேன தியாதும் சக்கியம் தத் விஷ்ணு சஜ்ஞஸ்ய பிரம்மணோ மூர்த்தம் த்விதீயம் ரூபம் வித்யன்வயः. அப்போ ரூபம் அந்யத் ஹரேர் சமஸ்த சக்தி தத் விஸ்வரூப வைரூப்யம். அதுக்குதான் இந்த ஒரு ஒரு சத்துன்னு சொல்ற. இந்த சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த ரூபம் இது ஹரியனுடைய இன்னொரு ரூபம். சமஸ்த சக்தி ரூபாணி தத் கரோது ஜனேஸ்வர தேவதர்திங் மனுஷ்யாதி சேஷ்டாவந்தி ஸ்வலீலையா. இப்போ இந்த ஒரு ஒரு இந்த சக்தியானதுதான் தேவதைகளாகவும் திரியக்காகவும் மனிதர்கள் முதலுடைய அவதார விசேஷங்களை தேவதர்திங் மனுஷ்யாத்யாக சேஷ்டானி ஸ்வலீலையா அதோ உக்த சக்தித்ரயஸ்ய அஸ்திரபூஷணாதிரூபேண நித்யாஸ்ரயபூதம் ஜகதேக காரணதயா உக்தம் பகவத் ரூபம் தஸ்ய சுபாஸ்ரயத்துவம் வக்தும் ஆக. இதுக்கு மேல பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜகதாம் இந்த சக்தியானது என்ன பண்றது? ஜகதாம் உபகாராய நசா கர்ம நிமித்தஜா சேஷ்டா தஸ்யா அப்ரமேயஸ்ய வியாபினி அவ்யவஹாத்மிகா. இந்த ரூபமானது இந்த ஜகதாம் உபகாராய லோகத்துக்கு உபகாரம் பண்றதுக்காக அது லோகத்துக்கு ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்தும்ன்றது ரூபம். என்ன கர்ம நிமித்தஜா, அந்த ரூபமானது கர்மாவினால் உண்டானது அன்று. சேஷ்டா தஸ்ய அப்ரமேயஸ்ய, அதனுடைய லீலைகள்ங்கிறது எண்ணுவதற்கும் அரிதானது, எல்லா இடத்திலும் வியாபிக்க கூடியது அப்படின்னு. இப்போ தத்ரூபம் விஸ்வரூபஸ்ய தஸ்ய யோகயுஜா நிருபா சிந்தியம் ஆத்ம விசுத்தியர்த்தம் சர்வ கல்பிஷ நாசனம். இப்படிப்பட்ட விஷ்ணுவனுடைய ரூபமே யோகயுஜா நிருபா யோகிகளால் தியானிக்க தகுந்தது. அப்போ சிந்தியம் ஆத்ம விசுத்தியர்த்தம், நம்முடைய க்ஷேமத்துக்காக
சர்வ கில்பிஷ நாசனம், எல்லா பாபங்களும் போறதுக்காகும். யதா அக்னிஹி உத்தத சிகா கக்ஷம் தகதி ச அனிலஹா ததா சித்தஸ்திதோ விஷ்ணு யோகினாம் சர்வ கில்பிஷாம். அப்போ இந்த ஒரு எப்படி இந்த ஒரு 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 நெருப்பு இருக்கும், அக்னிஹி உத்தத சிகா கக்ஷம் தகதி ச அனிலஹா. ஒரு அக்னி எரியிற போது காற்று வீசினால் அது என்ன ஆகும் கேட்டா இன்னும் கொழுந்து விட்டு எரியும். அந்த லேசா காந்து விட்டு எழுந்தா அது எல்லாத்தையும் சாம்பலாக்கிடும். அந்த சகல அந்த கட்டை புல்லு புதறலையா எரிச்சு சாம்பலாக்கி விடுறது. அதே மாதிரி பகவான் விஷ்ணுவை மனசுல தியானிக்கிற போது சர்வ கில்பிஷம் விஷ்ணு யோகினா, பகவான் விஷ்ணுவானவர் யோகிகளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சகல பாபங்களையும் போக்குகிறார். இதுல நமக்கு ஹரிமீடே ஸ்தோத்திரம்னு உண்டு, ஹரியஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம் உண்டு. ஹரியஷ்டகம்ங்கிறது நாம நித்தியப்படி சொல்லணும். அதுல சொல்றச்சே ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைஹி ஸ்மிருதைரபி. ஹரின்னு பேரை சொன்னாலே அதை நினைச்சாலே ஹரதி பாபானி. ஹரின்னு ஏன் பேருன்னு கேட்டா பாபங்களை போக்கடிப்பதால் தான் அவருக்கு ஹரின்னே பேர். அப்போ பகவான் என்ன பண்றார், தியானிக்கப்பட்ட பொழுது சகல பாபங்களையும் போக்கடிக்கிறார். தஸ்மாது சமஸ்த சக்தினாம் ஆதாரே தத்ர சேதசா குர்வீத சம்ஸ்திதம் சாது விஜ்ஞேயா சுத்த தாரணா. அப்போ அந்த சகல சக்திகளுக்கும் ஒரு ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை தியானிக்கிறது மனசு அதுலதான் லைக்கணும் போய். அதுக்குதான் சுத்த தாரணைன்னு பேர். கீழ மூர்த்தமாக இருக்கக்கூடிய தியானங்கள்ல அசுத்த தாரணை பாவனாத்திரயம்னு சொல்றது. சம்ஸ்ததாது விஜ்ஞேயா சுபாஸ்ரயா சஹா சித்தஸ்ய சர்வகஸ்ய அச்சலாத்மனः திரிபாவ பாவனாதீதா முக்தையே யோகினோ நிருபா. அப்போ அந்த ஒரு விஷயம் சுபாஸ்ரயா சஹா சித்தஸ்ய சர்வகஸ்ய அச்சலம். இந்த மனசுங்கிறது எங்கெங்கோ அலப்பாயிருதோ இல்லையோ, அந்த அலப்பாயறதெல்லாம் விட்டுட்டோ அந்த ஸ்வரூபம் விஷ்ணு பகவானுடைய ஸ்வரூபத்திலேயே நிலைநிறுத்தும்படி அதை சொன்னாக்க அது என்ன ஆகுதுன்னு கேட்டா மோட்சத்துக்கு ஹேதுவாக அதீதா முக்தியே யோகினோ இருப்பா. அந்நேது புருஷவியாகிர சேதசோ ஏ வியபாஸ்ரயாக அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து தேவாத்யாக கர்மயோனயா. அப்போ மற்ற ரூபங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, மற்ற ரூபங்கள் எல்லாம் அசுத்தங்கள். அந்நேது புருஷவியாகிர மற்ற சேதசா ஏ வியபா மனசு வேற எதுல லயிச்சுதுன்னா அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து தேவாத்யாக அவர்கள் எல்லோருமே அசுத்தர்கள். ஏன்னா பாவனாத்திரயம் இருக்கிறதுனால தேவ கர்மயோனயா மூர்த்தம் பகவதோ ரூபம் சர்வ அபாஸ்ரய நிஸ்பிருகம் ஏஷாவை தாரணா புரோக்தா எச்சித்தம் தத்ர தாரியதே. இந்த அசுத்தமாக ஆசிரயங்களை எல்லாம் லயிக்காமல் அந்த பகவானுடைய தியானத்தை ரப்பிக்கிறது தான் அந்த ஒரு இதுதான் தாரணைன்னு பேர். ஏஷாவை தாரணா புரோக்தா எச்சித்தம் எச்ச மூர்த்தம் ஹரே ரூபம் யாதிருக் சிந்தியம் நராதிப தூயதாம் அனாதாரா தாரணா ந உபபத்தியதே. இப்போ தாரணை இல்லாமல் எதனாலையுமே நம்ம தியானம் பண்ண முடியாது. அதனால எந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும்னு கேட்டா அந்த தியானத்தை நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறேன். அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை, அந்த சுபாசிரயமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை எப்படி தியானிக்க வேண்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னு அந்த பகவானுடைய ரூபத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். எச்சம் தச்சூயதாம் ஆனா தாரணா ந உபபத்தியதே பிரசன்னவதனம் சாரு பத்ம பத்ர உபமேக்ஷணம் சுகபோலம் சுவிஸ்தீர்ண லலாட்ட பலக உஜ்ஜலம்.
எம்பெருமானுடைய திருமேனியை தியானிக்கிற போது எப்படின்னு கேட்டா, அந்த திருமுக மண்டலம் முதல்ல பிரசன்ன வதனம் சாரு பத்ம பத்ர உபமேக்ஷணம், அந்த ஒரு ஒரு தாமரையை ஒத்திருக்கக்கூடிய கண்கள், தாமரை கண்ணன்னு சொல்றோம் இல்லையா, இது தியானத்துக்கு விஷயமான ஒரு உபதேசம். இப்படி பகவான தியானம் பண்ணணும். நமக்கெல்லாம் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்திருப்பார். இந்த ஸ்நானம் சப்தவிதம்னு சொல்ற போது மந்திர ஸ்நானம்னு ஒண்ணு உண்டு. அந்த மந்திர ஸ்நானம் பண்ணிட்டு சொல்லுவார், நமக்கு மேல இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு இருக்கார், அவனுடைய திருவடி தாமரைகள்ல இருந்து கங்கை பெருகி நம்ம சுமூர்தனி விழுந்து நம்முடைய பாப்பங்கள்லாம் போறதாக தியானிக்கிறதுங்கிறது அது ஒரு வகையான ஸ்நானம். எதுக்குமே பகவானுடைய தியானம் தான் முக்கியமாக. அதே மாதிரி பிரசன்ன வதனாகும். சுகபோலம், சுகபோலம்னா ஒரு சீக்ஸ்கான கன்னங்கள், ரொம்ப அழகான கன்னங்கள். இந்த இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ சுகபோலம் சுவிஸ்தீர்ண லலாட்ட பலக உஜ்வலம், அகன்ற நெற்றி, அந்த அகன்ற நெற்றி இதோட கூடவும் சம கர்ணாந்த விநியஸ்த சாரு குண்டல பூஷணம், அதாவது அந்த அழகான காதுகள்ல குண்டலங்களோடு கூட கம்புக்ரீவம் சுஸ்தீர்ண சிவசாங்கித வக்ஷசம். அப்போ அந்த கம்புக்ரீவகா, கம்புன்னா சங்கத்துக்கு பேர். அந்த சங்கம் மாதிரி கழுத்து இருக்கணும், கம்புக்ரீவகான்னு சொல்ற. கம்புக்ரீவம் அதாவது சொல்ற அந்த கம்பு ஸ்து விஸ்தீர்ண ஸ்ரீவத்சாங்கித, அகன்ற மார்புகள், அந்த அகன்ற மார்பு, அந்த திருமார்பு, அதுல பிராட்டியோட கூட இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம், ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மருவோடு கூடின அந்த விசாலமான அந்த வக்ஷஸ் மார்புன்னு அர்த்தம் இருக்கு. அதோட கூடவும் அதுக்கு மேல பலி திரிபங்கினா மக்ன நாபினாகி உதரேனச்சா, அதுக்கு மேல எப்படி இருக்கணும்னு கேட்டா கொப்பூர் சொல்லக்கூடிய அந்த தொப்புள், அந்த 3 மடிப்புகளோட இருக்கக்கூடிய கொப்பூர்னு அர்த்தம். அயனிடமே கொப்பூர்னு சொல்லச்சு, அந்த பலி திரிபங்கினா மக்ன நாபினா ஹி உதரேனச்சா பிரலம்பா அஷ்டபுஜம் விஷ்ணும் அதாபி சதுர்புஜம். இப்போ இந்த ஆஜானுபாகுன்னு சொல்றோம் இல்லையோ, பிரலம்பம் 8 திரைக்கைகளோட கூடவும், அதுல 4 திருத்தோள்கள், அதுல 4 திருத்தோள் 8 கைகள், அதோட கூடிய சதுர்புஜம். ஸ்தமஸ்திதோ ஊரு ஜங்கம் ச சுஸ்திதா அங்கிரி வராம்புஜம் சிந்தையே பிரம்மபூதம் தம் பீத நிர்மல வாசசம். இப்போ அந்த ஊருனா தொடைகள், அதாவது சமமாக இருக்கக்கூடிய தொடைகள். ஸ்துதிதா அங்கிரி, அதாவது ஒரு அந்த ஒரு பீதாம்பரத்தோட கூடி இருக்கக்கூடிய இந்த திருவடிகளோட கூட சிந்தைய பிரம்மபூதம் தம் பீத நிர்மல வாசசம், ஒரு மஞ்சள் பட்டாளையோட இத தியானம் பண்ணணும். கிரீட ஆர கேயூர கடகாதி விபூஷிதம், இந்த கிரீட்டங்கள், அந்த அந்த எப்படின்னு கேட்டா ஹார கேயூரம் கங்கணங்கள், இந்த தோல் வளைகள், இந்த தோல் வளைகளாக இருக்கக்கூடியது. ஷாருங்க சங்க கதா கட்க சக்கர சக்கராட்ச வலயான்விதம் வரதா அபயஹஸ்தம் ச முத்ரிகா ரத்ன பூஷிதம். இப்போ தோல் வளைகள், இந்த வளைகள், அப்புறம் சங்கம் சக்கரம் கதை, இந்த பஞ்சாயுதங்கள், அக்ஷமாலை, அப்புறம் ஒரு வரதஹஸ்தம், இப்படி வரதஹஸ்தத்தோடு கூடினவனாகவும், இதுல இன்னொன்னு அபயஹஸ்தம், ஒண்ணு வரதஹஸ்தம் இன்னொன்னு அபயஹஸ்தமாகவும் இருந்து
இந்த மாதிரி தியானம் பண்ணணும். வஜ்ரஸ்திஷ்டதோ அந்யத்வா ஸ்வேச்சையா கர்ம குர்வதா சிந்தையே தன்மயோ யோகி சமாதாய ஆத்ம மானசம் தாவத் யாவத் திருடீபூதா தத்ரைவ நிருபதாரணா. இந்த ரூபம்ங்கிறது இந்த ரூபத்திலேயே மனசு லயிக்கணும், அதிலே நிலைநிறுத்தல் இருந்தாதான் அது தியானம் அப்படின்னு பேர் இருக்கு. இப்போ இந்த இதுல சொல்ற போது விரஜதா திஷ்டதா அந்யத்வா ஸ்வேச்சையா கர்ம குர்வதா ந அபயாதி யதா சித்தாக சித்தாம் மன்யேத தாம் ததா. இந்த தியானங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம ஒரு ஒரு நம்ம எப்ப போனாலும் சரி, தத்தா விரஜகா திஷ்டதா போறச்சையோ நிக்கிறச்சையோ வேற காரியம் பண்றச்சையோ கர்ம ந அபயாதி நம்ம மனசை விட்டு அகலாத ரூபமாக இருக்கணும். இது திருடீகரணம் ஆகணும். ததா சங்க கதா சக்ர ஷார்ங்காதி ரஹிதம் புதः சிந்தையேத் பகவத் ரூபம் பிரசாந்தம் சாக்ஷ சூத்திரகம். இப்போ இப்போ இந்த தாரணைங்கிறது இதெல்லாம் வந்ததுன்னாக்க, இந்த இதுக்கு மேல ஒருபடி தியானம் பண்றது என்னன்னு கேட்டா, இந்த ஆயுதங்கள்லாம் இல்லாமல் இந்த அக்ஷசூத்திர கிரீட பூஷணங்கள் அலங்காரங்களோட கொண்டதுங்கிறது இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு தியான நிலை. சாயதா தாரணா தத்வது அவஸ்தானவதி ததா கிரீட கேயூர முகைஹி பூஷணைஹி ரஹிதம் ஸ்மரே. மூன்றாவதுங்கிறது இந்த ஆயுதங்களோ ஆபரணங்களோ இல்லாமல் இது இல்லாமல் தியானிக்கக்கூடிய நிலைங்கிறது மூன்றாவது. ததேக அவயவம் தேவம் சேதசாகி புனர்புதா குர்யாத் ததோ அவயவானி பிரணிதான பரோ பவே. நாலாம் இந்த மூணும் இல்லாமல் என்னன்னு கேட்டா, இந்த ஒரு ஒரு இது எல்லாத்துலயுமே இன்க்ளூட் ஆகும். நீ சொல்ற போது வியாக்கியானத்தெல்லாம் இன்னும் பெருசா காட்டுறாரு. இப்போ ததேக அவயவம் தேவம் சேதசாகி புனர்புதா குர்யாத் ததோ அவயவீனி பிரணிதான பரோ பவேத். தத் பிரத்யயாச்ச ஏகா சந்ததிஷ்ச அன்ய நிஸ்பிரஹா தத்யானம் பிரதமைஹி அங்கைஹி ஷட்பிஹி நிஷ்பாத்தியதே என்றப்பா. இது இந்த 6 அங்கங்களா சாதிக்கக்கூடியதாக முதல்ல சொன்னோம் இல்லையோ, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணான்னு இதனால வரும். தசைவ கல்பனாஹீனம் ஸ்வரூப கிரகணம் ஹி எது மனசா தியான நிஷ்பாத்தியம் சமாதிசோ அபிதீயதே. இப்போ இந்த நிலைகள் இது எல்லாத்தையுமே உயர்தரமாக இந்த ஒரு ஒரு பகவானுடைய சாந்தமான ஸ்வரூபத்தை தியானிக்கணும்னு சொல்ற. இது இங்க சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த அதிகார சங்கிரகத்துல பொருளன் மடிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மறுவாக மான் தண்டாக பொருள் முருளாம் மாறி ஆங்காரங்கள் சார்கம் சங்காக மனந்திகிரியாக இதில் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானன்னு சுவாமி தேசிகன் அழகான பாசுரத்தினால இது சாதிக்கிறார். இதையெல்லாம் இந்த விஞ்ஞானம் பிராபகம் பிராப்தியே பரே பிரம்மணி பார்த்திவ பிராபணீயா ததைவ ஆத்மா பிரக்ஷீண அசேஷ பாவனா க்ஷேத்ரஜ்ஞா கரணி ஞானம் கரணம் தஸ்யதேன மத்தது நிஷ்பாத்திய முக்தி காரியம் வை கிருதகிருத்தியம் நிவர்த்ததே தத் பாவம் ஆபன்னः ததோ அசோ பரமாத்மனா பவதி அபேதி வேதஸ்ய அஜ்ஞானகிருதோ பவேத் விபேத ஜனகே அஜ்ஞானே நாசம் ஆத்யந்திகம் கதே ஆத்மனः பிரம்மணः வேதம் அசந்தம் கஹ கரிஷ்யதி யுக்யுக்தஸ்தே மயா யோகः காண்டிக்ய பரிபிருச்சதः சங்கேப விஸ்தராபியாம் து கிம் அன்யத் கிரியதாம் வத. இதாவது இந்த தியானத்தை பல வகையினால சொல்லிட்டு போற. இந்த தியானம் இதையெல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த தாரணையினால சித்தம்ங்கிறது அந்த பகவத் ஸ்வரூபத்துல நிலை நின்ற பிறகு அப்போ அதுக்குதான் உண்மையான தியானம்னு பேர். இது
கீழ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 6 அங்கங்கள்னால வருதுன்னு சொன்னோம். இப்போ இது இப்படிப்பட்ட இந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்றச்சே என்ன ஆகும்னு கேட்டா, இந்த வெறும் ஸ்வரூபத்தை மட்டும் தியானிக்கிறது சமாதின்னு பேர். இந்த சமாதி தான் இது கொஞ்சம் யோக சாஸ்திரத்திலையும் அசம்பிரஜாத சமாதின்னு சொல்லுவா. சம்பிரஜாத்தம் அசம்பிரஜாத்தம் எல்லாம் பிரிச்சு சொல்லுவா. இது அதாவது தியானிக்கப்படக்கூடிய பகவானுடைய ஸ்வரூபத்திலேயே நிலையில நிற்குமே தவிர வேற எதுவுமே தோணாதுன்னு அர்த்தம். இந்த சாட்சா்கார ஸ்வரூபம் தான், இந்த ஞானம் தான் நம்மளை பரபிரம்மத்தினிடத்துல கொண்டு சேர்க்கும். இப்போ இந்த ஒரு 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 இதுதான் அதான் சொல்ற விஞ்ஞானம் பிராபகம் பிராப்தியே பரே பிரம்மணி பார்த்திவா. இதுதான் பிரம்மத்தை அடைவிக்கும் ஞானம். பிராபணிய ததைவ ஆத்மா பிரக்ஷீண அசேஷ பாவனா. எல்லா பாவனைகளும் போய் அவனை அடையும். இப்போ இந்த இது யாரு? க்ஷேத்ரஜ்ஞா கரணி ஞானம் கரணம் தஸ்ய தேன தது. இதையெல்லாம் பண்றது யாரு? இந்த க்ஷேத்ரஜன் இந்த ஜீவாத்மாவை இந்த மாதிரி செய்யுபவனும் பரமாத்மா தான். ஆகவே அவன்தான் கர்த்தா. அதாவது அவன்தான் நம்மை செய்யும்படி செய்விக்கிறான். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஞானம். அதனால ஒரு அந்த ஞானம்ங்கிற கரணத்தை கொண்டு அந்த பகவானாய் இந்த க்ஷேத்ரஜனை அவன் செய்விக்கிறான்னு அர்த்தம். அது நிஷ்பாத்திய முக்தி காரியம் வை கிருதகிருத்தியம். இப்போ அந்த பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே ஏற்பட்டு அவனிடத்திலேயே நிற்கிறது. அதாவது அந்த இது எல்லாம் வந்தோடனே நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைத்தின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது. நிரஞ்சனஹான்னா தோஷமற்றவனாக, பரமம் சாமியம் அந்த பகவானுக்கு கிட்டத்தட்ட சமானமான நிலையை அடைகிறான்னு சொல்றது. பவதி அபேதி பேதஸ்ச தஸ்ய அஜ்ஞான கிருதோ பவேத். பேதம்ங்கிறது இவனுக்கு அஜ்ஞானத்தினால ஏற்படுறது. இதையெல்லாம் விபேத ஜனகே அஜ்ஞானே. இந்த பேதத்தை தோற்றுவிக்கக்கூடிய இந்த அவித்யா எல்லாம் அழிந்து போன பிற்பாடு இந்த பிரம்மா இது வேறுபாடே தெரியாம இருக்கான். ஆத்மனஹா பிரம்மணஹா பேதம் அசந்தம் கஹா. அவன் யாரு பேதத்தை பார்க்க போகிறான்? இத்யுக்தஸ்தே மயா யோகா. இவ்வாறு நான் உங்களுக்கு இந்த அஷ்டாங்க யோகத்தை கூறினேன். யோகா காண்டிக்க சங்கேபா விஸ்தராபியாம் து கிம் அன்யத். நான் உங்களுக்கு இது முழுக்கவும் இந்த யோக சாஸ்திரத்தினுடைய சாரத்தை சொன்னேன். மேல உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கேளுங்கோ அப்படின்னு அவர் கேசித்வஜர் சொல்ற. காண்டிக்கர் சொல்ற, கதிதே யோக சத்பாவே சர்வமேவ கிருதம் மம தவ உபதேசேன அசேஷோ நஷ்டச்சித்தமலோ யதா. இப்போ இந்த உபதேசத்தினால என்னுடைய ஒரு ஸ்வரூபம் தெரிஞ்சது. இப்போ எனக்கு எல்லாம் கிருதகிருத்தியனாக ஆனேன். நான் செய்ய வேண்டியது எல்லாம் செய்யதாக ஆகிறேன். அதாவது எனக்கு இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிடுத்து. உபதேசேன அசேஷோ நஷ்ட சித்தமலோ, என்னுடைய சித்தத்துல இருக்கக்கூடிய மலங்கள்லாம் நீங்க பெற்றவனாக நான் ஆகியிருக்கிறேன். என்னுடைய தோஷங்கள்லாம் விலகிடுத்தோ, நான் சுத்தமாக ஆயிட்டேன். மம இது என் மம ச உக்தம் சோக்தம் அசத் ஏதத்து ந ச அன்யதா நரேந்திர கதிதும் சக்கியமபி விஜ்ஞேய வேதிவிகி. நான் இத்தனை நாள் இதெல்லாம் இப்போ நான் அகம் மமன்னு நினைச்சுட்டு இருந்தேன். மம இது நான் என் மயாச்ச உக்தம் என்னால் சொல்லப்பட்டது எல்லாம் அதெல்லாம் பொய். ஏன் தெரியுமா? இப்போ நான் பரமாத்ம ஸ்வரூபத்தையே அடைஞ்சாச்சுன்னா கதிதும் சக்கியமபி விஜ்ஞேயம். அகம் மம இது அவித்யா இயம் வியவஹாரஸ்ததோ அனயோகோ பரமார்த்த ஸ்து அசம்லாப்பியோ கோச்சரே வச்சசாம் நயா. அகம் மம அப்படிங்கிறது எல்லாம் அவித்யை தான். இது அஜ்ஞானம்தான். அதாவது சரீரத்தையே ஆத்மான்னு நினைக்கிறதெல்லாம் இதுதான். ஆகையினால பரமாத்மாவனுடைய ஆத்மஸ்வரூபத்தைன்றது, இந்த ஆத்மஸ்வரூபங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அத சொற்களால சொல்ல முடியாது. தத் கச்ச ஸ்ரேயசே சர்வம் மம ஏதத்
பவதா கிருதம் யத் விமுக்தி பிரதோ யோகா புரோக்தா கேசித்வஜா. அதனால எனக்கு இந்த கேசித்வஜனே, நீர் எனக்கு இந்த மோட்சத்துக்கு காரணமான இந்த யோகத்தை உபதேசத்தினால எனக்கு பெரிய உபகாரம் பண்ணி இருக்க. ஆகியனால நீங்க இஷ்டப்படி போயிட்டு வரலாம், இனிமே எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சுடுற. ஸ்ரீ பராசரஹா யதார்ஹம் பூஜையா தேன காண்டிக்கேன சபூஜிதா ஆஜகாம புரம் பிரம்மம் பிரம்மன் ததஹா கேசித்வஜோ நிருபா. அவர் சொன்ன உடனே அவரும் கேசித்வஜரும் ஊருக்கு உபகாரம், அவருக்கு எல்லா விதமான உபச்சாரமும் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சார். காண்டிக்யோபி சுதம் கிருத்வா ராஜானம் யோக சித்தையே வனஞ்சகாம கோவிந்தே வினிவேசிதம் ஆனசகா. காண்டிக்கரும் தன்னுடைய பிள்ளைக்கு இந்த இதையெல்லாம் பண்ணி அவனை பிள்ளைய ராஜாவாக ஆக்கிட்டு அவனுக்கு நீங்கள்லாம் அப்போ சுதம் கிருத்வா ராஜானம் யோக சித்த, இவர் தான் யோகத்தை பண்ணுவதற்காக காட்டுக்கு போயிட்டார். அங்க போய் பகவானுடைய தியானம் பண்ண ஆரம்பிச்சார். தத்ர ஏகாந்தமதிர் பூத்வா யமாதி குண சம்யுதா விஷ்ணவாக்கியே நிர்மலே பிரம்மண்யவாப நிருபதிஹி லயம். அங்க பகவானுடைய விஷ்ணுவனுடைய தியானத்தில் ஈடுபட்டவராக இருந்து கொண்டு அங்க யமம் முதலானவைகளை எல்லாம் செய்து விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த பரமபதத்தை அடைந்தார். கேசித்வஜோ விமுக்தியர்த்தம் ஸ்வகர்ம க்ஷபண உன்முகா புபுஜே விஷயான் கர்மச்சக்கரே ச அனபிசங்கிதம். கேசித்வஜரும் அவர் மோட்சத்துக்காக தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை எல்லாம் பண்ணி அந்த அதுல பலன்ல ஆசை இல்லாமல் பண்ணி அனபிசங்கிதம் அகல்யாணோபபோக இவ க்ஷீண பாப்போ அமலஸ்ததா. பாபங்கள்லாம் நீங்க பெற்று அவாப சித்திம் அத்தியந்ததாம் தாபக்ஷய கல்பலாம் திஜார். அவரும் சித்தியை அடைந்தார், மோட்சத்துக்கு அவரும் போனார்னு இந்த கேசித்வஜர் காண்டிக்கருடைய சம்பாதத்தை முடிக்கிறார். அதுக்கு மேல 8வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம். அதுல பராசரர் சொல்ற, இத்யேஷா கதிதா சம்யக் திருத்தீயா பிரதிசஞ்சரா ஆத்யந்திகோ விமுக்திர் யா லயோ பிரம்மணி. உடனே சொல்ற, இதுவரை நான் உமக்கு எல்லாத்தையும் சொன்னேன். பிரளயத்தை பத்தி சொல்லணும்னு கேட்டாரோ இல்லையோ, அதனால சாஸ்வதமாக இருக்கக்கூடிய திருத்தீயா 3வது பிரளயமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு சேரக்கூடிய மோட்சத்தை பத்தி நான் சொன்னேன். விமுக்தி கலயா பிரம்மணி சாஸ்வதே சர்க்கஸ்ச. இப்ப இந்த புராணத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டா, சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்சம் மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதம் செய்வ பவதோ கதிதம் மயா. நீர் கேட்டா மாதிரியே நான் இந்த இதுல சிருஷ்டி, அப்புறம் ஸ்திதி, சம்ஹாரம், இந்த வம்சங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னேன். புராணம் வைஷ்ணவம் ச ஏதத்து சர்வ கில்பிஷ நாசனம் விசிஷ்டம் சர்வசாஸ்திரேபியா புருஷார்த்த உபபாதகம். இந்த விஷ்ணு புராணமானது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பாபங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது. சர்வ கில்பிஷ நாசனம். இந்த விஷ்ணு புராணமானது சகல பாபங்களையும் போக்கடிக்கக்கூடியது. விசிஷ்டம் சர்வசாஸ்திரேபியா, அதாவது இது எல்லா சாஸ்திரை காட்டிலும், எல்லாவித சாஸ்திரங்களை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது. விசிஷ்டம் புருஷார்த்த உபபாதகம், பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சத்தை பற்றியும் சொல்லக்கூடிய காரணத்தினால இது எல்லா சாஸ்திரங்களை காட்டிலும் சிறந்தது. துப்யம் யதாவன் மைத்ரேய புரோக்தம் சுஷ்ரூஷே அவ்யயம் எது அந்நதபி வக்தவ்யம் தத் பிருச்சா அத்ய வதாமிதே. இப்போ இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு இருந்தா கேளுங்க, அதையும் நான் சொல்றேன். மைத்ரேயர் சொல்ற, மைத்ரேய உவாச்ச பகவன் கதிதம் சர்வம் யத் பிருஷ்டோசி மயாமுனே ஸ்ருதம் ச ஏதன் மயா பக்தியா ந அந்யத் பிரஷ்டவ்யம் அஸ்திதே. சுவாமி தேவரீர் நான் கேட்ட எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டே இருப்போம். நான் எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டேன். எனக்கு இதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அதனால விச்சின்னாக சர்வசந்தேகா வைமல்யம் மனசா கிருதம்.
தத் பிரசாதான் மயா ஞாதா உற்பத்தி ஸ்திதி சம்சயாக, அதாவது விச்சின்னாக, என்னுடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து போயிடுத்து. வைமல்யம், மனசுங்கிறது தோஷமற்றதாக ஆயிடுத்து, என்னுடைய மனசும் நிர்மலமாக ஆயிடுத்து. ஆகினால தொத் பிரசாதா, தேவரீருடைய அனுகிரகத்தினால உற்பத்தி ஸ்திதி சம்சயா, லோகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி லயங்கள்லாம் தெரிஞ்சுட்டேன். அதனால மேல ஞாதச்ச த்ரிவிதோ ராசிஹி சக்திச்ச த்ரிவிதா குரு விஜ்ஞாதாசாச்ச காட்ஸ்னேன த்ரிவிதா பாவனான்மயா. அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன் நான் இப்போ. அதாவது எல்லா ராசிகள்னா இந்த முதல் அம்சத்திலேருந்து வரக்கூடியது. அப்புறம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய உபய பாவனை, ஆறாவது அம்சம், மூணாவது மாகல 3 சக்திகள், 3 பாவனைகள், எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுட்டேன். இப்போ தொத் பிரசாதான் மயா ஜாத்தம் ஏயம் அந்நேயி அலம் திஜா இது ஏததக்கிலம் விஷ்ணோஹோ ஜகத்துன விதிரிச்சதே. அதனால எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். எல்லா பகவானுடைய சரீரமாகவும் அவனை காட்டிலும் வேறுபட்டதாகவும் இல்லாமல் இருக்கக்கூடியது பிரபஞ்சம். இப்போ நாமே தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. கிருதார்த்தோகம் சந்தேகா தத் பிரசாதான் மகாமனே வர்ண தர்மாதயா தர்மா விதிதா எதசேஷிதா. அதாவது கிருதகிருத்தியன், நான் ரொம்பவும் பாக்கியசாலியாக ஆயிருக்கேன். உன்னுடைய அனுகிரகத்தினால வர்ண தர்மங்களோ மற்ற தர்மங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டேன். பிரவருத்தம் ச நிவிருத்தம் ச ஞாதம் கர்ம மயாக்கிலம் பிரசீத விப்ரப்ரவர ந அந்யத் பிரஷ்டவ்யம் அஸ்திதே. அதாவது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க, எனக்கு கேட்கறது ஒண்ணும் இல்லை. பிரவருத்தம் ச நிவிருத்தம் ச, அதாவது இந்த ஒரு பிரவருத்தியோ நிவிருத்தியோ எதிலேயுமோ மீதி எல்லாம் தெரிந்து கொண்டேன். அதனால க்ஷமிக்கணும் எனக்கு. எதஸ்ய கதனாய அசைர்யோஜிதோசி மயா குரு தக்ஷம்யதாம் விசேஷதா அஸ்தி நசதாம் புத்திர சிஷ்யோகோ. இப்போ இந்த விஷ்ணு புராணத்தை சொல்லும்படி தேவளை கேட்டு தேவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். யா அசைர்யோ யோஜிதோசி, உங்களுக்கு ஒரு 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 கஷ்டம், ரொம்ப நிர்பந்திச்சு கேட்டேன். தேவரும் ரொம்ப சிரமம் பாராம சிரமப்படுத்திட்டேன். அதுக்காக என்ன க்ஷம்யதாம், என்ன ரொம்ப க்ஷமிக்கணும். விசேஷா அஸ்தி, அதாவது மகான்கள்லாம் சிஷ்யனுக்கும் புத்திரனுக்கும் ரொம்ப வித்தியாசம் பார்க்க மாட்டா. பரவாயில்ல, நம்ம குழந்தை தானே கேட்டான், நம்ம சிஷ்யன் தானே கேட்டான், ஆகினால நீங்க என்ன அப்படி அந்த பார்வையிலேயே பார்க்கறதுனால தேவருடைய அனுகிரகத்தினால சகலத்தையும் நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல அதுக்கு பராக இந்த உபசம்ஹாரம் பண்ணி முடிக்க போறார். அந்த உபசம்ஹாரம்ங்கிற ஸ்லோகம் இன்னொரு 50 ஸ்லோகம், அதை சாத்தமரையில நம்ம அங்க வச்சுக்கலாம். அதனால இந்த மேல பராசரம் முடிக்க போற அதை அங்க நம்ம சாத்தமரையில வச்சுக்கலாம். சந்தேகங்கள் இருந்தா இன்னைக்கு கேட்கலாம். அடியே இந்த கடைசி ஸ்லோகம் நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏன்னா உங்களுக்கு பல சிரமமா இருந்தாலும் ஏதோ பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உண்மையாக நாங்கள்லாம் ஏன்னா அவ்வளவு, அதாவது எங்களுக்கோசம் ஏற்பட்டு இங்கே இதை முடிச்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகான ரசிக்கக்கூடிய ஒரு சமாஜம். அதாவது கரெக்டா அந்த கான்டெக்ட் கோயின்சிடென்ஸ் வந்து அந்த மாதிரி அவர் சொல்றது பதில் தான், மைத்ரேயர் சொல்ற பதில் தான். உங்களுடைய பாக்கியம். எல்லாரும் ஆக்சுவலா இது ரிக்வெஸ்ட், இதுக்கு சாத்துமறைக்கு எல்லாரும் பலஸ்ருதியை அனுபவிக்கணுங்கிறது பிரார்த்தனை. ஏன்னா இது இவ்வளவு கேட்டுட்டு கடைசியில அதை மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லாரும். அதுக்காக அது ஒரு பிரார்த்தனை. அது 22 அன்னைக்கு சாட்டர்டே, அடுத்த சாட்டர்டே. ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னைக்கு. ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் இதோட அவ்வளவு அழகா சொல்ல முடியாது. அவ்வளவு ரொம்ப சுருக்கமாவும் ஆனா அழகாவும் சொல்லி ரொம்ப 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 அற்புதமா இருந்தது. உங்களுடைய பாக்கியம். வேற ஏதாவது பாகவதாளுக்கு சம்சயம் இருந்தா கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அடியன். அன்னைக்கு சாத்துமரை அன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஏதாவது பண்ண முடியுமா அடியன்? ஆர் அட்லீஸ்ட் இந்த கூகுள் மீட் பண்ண ட்ரை பண்றோம். ஒன்லி ஐ மீன் we are doing our best because அங்க நெட்வொர்க் கவரேஜ் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. I mean currently மேல்கோட்ல we were able to get network. அது we are trying to do as well as possible. லைவ் இருக்கும் தான் என்னுடைய அடியனுடைய இது. நிச்சயமா
The only thing is, if network is an issue, that may be a problem. But definitely, we are doing our best to do live only. In fact, live முடிஞ்சா திருமஞ்சனம் ஹோமம் கூட live. We want to bring it live. 8:30 ல இருந்து 8:15 8:30 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி going right up to 12 o'clock. பெருமாளுடைய அனுகிரகத்துல, ஆச்சாரிய அனுகிரகத்துல நல்லபடியா பவர் பிளஸ் நெட்வொர்க் ரெண்டுமே அமைஞ்சிருத்துன்னா we will be very very happy. எப்படியுமே ரெக்கார்டிங் நிச்சயமா இருக்கும். ரெக்கார்டிங் will definitely be uploaded. பட் இது லைவாகவும் இது பண்ணிட்டு இருக்கோம். we are doing our best. அடியே இந்த புராண லட்சணம் அது ஒரு ஏதோ புத்தகத்தில் படிச்சு அது வந்து பேசிங்க. அதே மாதிரி அமல்நாதி பிரானுடைய இதுவும் பகவத்யான் சோபானமும் மொத்தமாவே ரசிக்கிற ஒரு, அதாவது எங்கேருந்து அவர் எடுத்தாருங்கிறது இல்லாத பகவத் ஸ்வரூபத்தினுடைய மொத்த இதுவும் ரொம்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஆமா, மாதிரி இந்த ஹிரண்ய கர்ப்பன்கிறது பெருமாளுக்கும் இவருக்கும் 2 பேருக்குமே சொல்றது. அது எப்படி அவர் 2 இது அதுதான் வியாக்கியானத்துல எழுதுறச்சே, பிரம்மாத்மகத்வா, பரமாத்மாவை ஆத்மாவாக கொண்டதுனால அவருக்கும் ஹிரண்ய கர்ப்பன் பேர். அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு அப்புறம் மறுபடியும் பிரம்மாண்டம் ஒண்ணு சொல்றது அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி ஒண்ணு படிச்சேன். அப்படி கேட்ட மாதிரி ஆகும். ஹிரண்ய கர்ப்பன் அது வந்து அந்த பிரம்ம சப்தம்ங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அந்த பிரம்ம சப்தம்ங்கிறது சதுர்முக பிரம்மாவுக்கும் உண்டு, ஆத்மஸ்வரூபத்துக்கும் உண்டு. அதான் பிரத்யஸ்தமிதம் வேதம்ன்ற ஸ்லோகத்துல சொல்றச்சே பிரம்ம சம்ஹிதம்னு சொல்றாரு. அதாவது சகல கர்மாக்களும் நீங்கப்பட்ட சுத்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது அத பிரம்மஸ்வரூபம்னு சொல்றாரு அவர். இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பிரம்ம சப்தத்தினாலேயும் அங்க விவகாரம் உண்டு. அத கான்டெக்ஸ்ட பொறுத்து அந்த அர்த்தத்தை, அதனாலதான் வியாக்கியானங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றாரு. இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது முதல்ல ஆத்மஸ்வரூபம் தெரியும். இந்த யோகம் பண்றோமோ இல்லையோ, இந்த யோகத்தினுடைய பர்பஸே என்னன்னு கேட்டா, முதல்ல நம்ம ஜீவாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பரமாத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும். இதான் சமதாரணை. அந்த லெவலுக்கு வந்து அதுக்கு மேற்கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை. அதுதான் அந்த சொல்லக்கூடிய விஷயம். இந்த யமனியம ஆசனங்கள்னால ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபத்துக்கு மேல அந்த பரமாத்மஸ்வரூபத்தினுடைய தியானம். இந்த பிரம்ம சப்தம்ங்கிறது முதல்ல எல்லாம் சொன்னதெல்லாம் எதுன்னு கேட்டா இந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் சொல்றது. அதுக்கப்புறம் தான் இந்த சுபாஸ்ரய திருமேனியில தியானம் பண்ணணும்னு சொல்றேன். அதே மாதிரி பாக்கியம் அடியேன், ரொம்ப ரொம்ப பாக்கியம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு நீங்க தியானம் பண்ணின அந்த தியானம் பண்ண சொன்ன அந்த மூர்த்தியை தியானம் அப்படியே பகவானியே பாக்குற மாதிரியே ஒரு அத்தியுதமான ஒரு வர்ணனை. ரொம்ப 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 தன்யர்கள் ஆனோம். தேசிகன் சொல்றது அந்த ஸ்லோகம் ஒண்ணு. நம்ம கத்தியத்ரயம் சொல்றோமோ இல்லையோ, கத்தியத்ரயத்துல முதல்ல வரைச்சே அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை தான் வர்ணிக்கிறார் பாஷ்யக்காரர். அகிலேய பிரத்யநேக ஞானானந்திக ஸ்வரூபா. அப்புறம் அந்த ஆபரணங்கள், குணங்கள், அந்த இதெல்லாம் பக்கர கொண்டல கேயூர கடக சிவத்ச முக்தா தாமோதர் பீதாம்பர காஞ்சிவர்ண உபராதி அபரிமித திவ்ய பூஷணா சுவானுரூப அச்சிந்தியா, அந்த வர்ணனைகள் எல்லாமே அப்படின்னு கேட்டா அப்படியே நம்ம சொல்ற செய்ய பகவானுடைய ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம்ங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தோணணும், வந்துடும், தானாவே வந்துடும். அந்த சகசர நாமத்துல முன்னாடி ஒண்ணு வருது இல்லையா, தியானம் ஸ்ரீரோதன் பக்த் அப்படின்னு, அதுவும் தியானிக்கக்கூடிய ஒரு இதுதான் விஷயம். பிரபஞ்ச ரூபமாக இருக்கக்கூடியது என்று அப்படி சொல்றோம். அதே மாதிரி நம்ம பெருமாளுக்கு பரமா ஏகாந்திகள்லாம் இந்த யோகா இதுக்கே போகாத அவளை சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு தங்களை அப்கிரேட் பண்ணிட்டு இந்த யோகா இதுக்கு இல்லை ஒரு விசேஷமா அவள்கிட்ட வேற யாரும் அவர்கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது. அவள் வந்து அது தியானத்திலே இருந்தானுங்கிற வந்து ஒரு விசேஷமான இதுவா இருக்கு இல்லையா? ஆமா, இப்ப மகான்கள் எல்லாருமே ரொம்ப அனுபவிச்சிருக்கா. அதாவது சுவாமி எல்லாம் காலக்ஷேபத்துல இருக்கிற போது சுவாமி அப்புறம் பின்னாடி கொஞ்சம் வார்த்தக்கியத்தினால ரொம்ப வெளியில எல்லாம் போறது இல்லை. எங்கேயாவது போயிட்டு வந்தா, இன்னைக்கு காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேன், பெருமாளுக்கு இந்த உற்சவத்துல சேவிச்சுட்டு வந்தேன்னா சுவாமி அப்படியே கண்ணம் போடிண்டு பெருமாள் இந்த மாதிரி திருவாபரணம் சாத்திட்டு இருந்தாரா,
இந்த திருவாபரணம் சேவிச்சியா, அந்த திருவாபரணம் சேவிச்சியா, இவர் அங்க போகவே இல்லை, இங்க உட்கார்ந்து இடத்துல இருந்து கண்ணம் மொழின்னு அப்படியே வர்ணிப்பார். அவ்வளவு தூரம் அனுபவிச்சு அடையன் தகப்பனாரே சொல்லுவார், ஏன் போயிட்டு வந்தா, ஏன்டா நீ பெருமாள் சேவிச்சு இப்படி நடந்து வந்தாரா, இப்படி சேவிச்சியா அப்படின்னு எல்லாம் கேட்பான். ஏன்னா அவள்லாம் அந்த மாதிரி சேவிச்சு 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 அதுலயே ஊறி போனவான். சோ உடனே அந்த பெருமாள்னு சொன்ன உடனே என்ன ஆகும்னு கேட்டா, அந்த ரூபம், அந்த திருவாபரணங்கள், அந்த சாத்துப்படியோடையே இவாளுக்கு மனசுல அப்படியே வந்து பதிஞ்சுடுவார். இப்ப சுவாமி தேசிகன் கோபால விம்சத்தை எடுத்தீங்கன்னா அப்படியே சொல்லுவார், அதராகித சாரு வம்சநாளாக மகுட்டாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிவபதிபாசந்து மமாந்திம பிரயாணேன்னு வரைச்சே அந்த தேவ பெருமாள் அந்த அந்த ஒரு அந்த வேணுகோபாலன் திருக்கோலத்துல அந்த கவர்ச்சே அதை அப்படியே மனசுல வச்சுன்னு அந்த ஸ்லோகத்தை எழுதினாரோன்னு தோணும். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த சுரூபம். இந்த மாதிரி மகான்கள் எல்லாருமே என்ன பண்ணுவான்னா, அந்த மாதிரி ஒரு ரூபத்தை அவ பதிய வச்சுன்னு இருக்கா மனசுல. அதனால அவளுக்கு அந்த தியானத்துக்கும் ரொம்ப சுலபமாக விஷயமாக ஆறுது. இப்ப நமக்கு இந்த மாதிரிலாம் இந்த லெவல்ல இருக்குச்சு, மகான்கள்லாம் இன்னும் யோகிகளா இருந்தவா, ஆழ்வார்கள்லாம் பாஷ்யக்காரரை போல சுவாமி தேசிகன்லாம் அவ எப்படி எல்லாம் வந்து பண்ணியிருக்கான்றது நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். அதே மாதிரி இந்த குலசேகர ஆழ்வார் ராமாவதாரத்தை அனுபவிச்ச நானே அதுவும் அதெல்லாம் இதனுடைய இதுல வரும்போது அது அதோட மேட்ச் பண்ணி பாக்குற போது உண்மையான அனுபவமானது. சத்தியமான வார்த்தை. அடியனுக்கு இன்னொரு இது, இந்த மோட்சத்துல இந்த சாமியம்னு வருது வந்து எந்த விஷயத்துல சாமியம், இந்த விஷயத்துல சாமியம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம்? ரெண்டே ரெண்டு கிடையாது. ஜெகத் வியாபாரம், ஸ்ரீயப்பதித்வம், ரெண்டு இல்லாத மீதி எல்லாத்துலயும் சாமியம். ஓகே, அடியன் ஓகே, சுலபம். அந்த சூத்திரத்திலேயே சொல்ற, ஜெகத் வியாபார வர்ஜம் வினா ஒண்ணு, ஸ்ரீயப்பதித்வம், ஜெகத் வியாபாரம், மீதி எல்லாத்துலயும் அவனுக்கு சாமியம். சோ சிருஷ்டி சம்ஹாரம் மிச்ச லீலைகள் அதெல்லாம் கிடையாது, மொத்தப்படி ஆனந்தம் மிச்ச விஷயங்கள்ல சாமியம். அடியன் மோட்சபதத்துவமும் கிடையாது இல்லையா? அதான் மோட்சப்படுத்தும் அது கிடையாது. நான் சொல்லிட்டேன், ஜெகத் வியாபாரம் இல்ல, அது இல்லைன்னாலே அதுவும் கிடையாது. அதுலயே அந்தர்கதம்.